இங்க பல்லவிங்கிற பொண்ணு டான்ஸ் கிளாஸுக்கு லேட்டா வந்துடுறா. அதனால பனிஷ்மெண்டா ஒரு சின்ன தட்டுல ஆட சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு சரியா அதுல ஆட தெரியாதனால நீ டான்ஸ் கிளாஸுக்கே வராதன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை டான்ஸ் கிளாஸை விட்டு வெளியில அனுப்புனத அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒருத்தவன் வந்து நீ இது மாதிரி டான்ஸ் கிளாஸ்னா போக தேவையில்ல, நான் உன் ஹஸ்பண்ட் சொல்றேன்ல, நான் சொல்றதை கேளுன்னு சொல்றான். ஒரு நாள் இவ மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்கிறப்ப இவனை பார்த்ததும் இவன் நல்லா டான்ஸ் ஆடுறனால இவன்ட்ட தான் நம்ம டான்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறா. இந்த பொண்ணு இவன் கிட்ட வந்து நீங்க நல்லா ஆடுறீங்க, எனக்கு டான்ஸ் சொல்லி தர முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு இவன் கூட உள்ள ஃப்ரெண்டு நீ 500 ரூபா ஃபீஸ் கேள்றான்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணும் நான் உங்களுக்கு 5000 ரூபா தரேன், நீங்க எனக்கு டான்ஸ் கத்து தரீங்களான்னு கேக்குறா. இதெல்லாம் கேட்ட இவனுங்களும் ஒத்துக்குறாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணும் டான்ஸ் கத்துக்கிறதுக்காக வரா. இவனுக்கு தெரிஞ்ச குத்துப்பாட்டனா போட்டு இவன் ஆடி காட்டுறான். இந்த பொண்ணு ஆட சொல்றப்ப இவளுக்கு சரியா ஆட தெரியல. இவளுக்கு சரியா ஆட வராதனால இவளே கைய புடிச்சு கத்து கொடுக்க சொல்றா. இவன் கத்து கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து இவளை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சான்னு கேக்குறான். என்ன காலேஜ்ல ராகிங் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி காப்பாத்தனா. அதுல இருந்து இவன் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். ஆனா எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றா. இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேது, இவனை எப்படி அவாய்ட் பண்றதுனே தெரியலன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்குக்கு வர சொல்லி நீங்க அவனுக்கு கால் பண்ணி அவனை இங்க வர வச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லி ஒன்ன எனக்கு பிடிக்கலடான்னு சொல்லுங்க. இல்ல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்றப்ப நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இங்க உள்ள ஆளுங்க எல்லாமே நம்ம ஆளுங்க தான், அங்க உள்ள போலீஸ் கூட எனக்கு தெரிஞ்சவர் தான் சொல்றான். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம்னு சொல்லி அவளுக்கு மோட்டிவேட் பண்ணி அவளுக்கு தைரியம் ஊட்டுறான். இதெல்லாம் கேட்ட இவளும் அவன் கிட்ட போய் இவன் மனசுல உள்ள எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேசிட்டு இவன் கிட்ட வந்து நீங்களும் உங்க ஆளுங்களும் இல்லனா நான் இவ்வளவு தைரியமா பேசியிருக்க மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு இவனும் நான் சொன்ன மாதிரி இங்க எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாருமே இல்ல, உங்களுக்கு தைரியம் ஊட்டுறதுக்காக தான் இது மாதிரினா நான் சொன்னேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணுக்கு இவன் மேல ரொம்ப லவ் வந்து இவனை ஹக் பண்ணிக்கிறா.